गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. நாராயணியத்தினுடைய பெருமைகளை, குருவாயூர் க்ஷேத்திரத்தினுடைய மகிமைகளை தொடர்ந்து ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சென்னை பவழக்கார தெரு முத்தையால்பேட்டை கிருஷ்ணன் கோயில் தெருவில் எழுந்தருளி வரப்பிரசாதியாக நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமியினுடைய சன்னதியிலிருந்து தொடர்ந்து நாம் நாராயணியத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகா, அழகான திவ்ய தரிசனம். உற்சவமூர்த்தியானவர் நன்கு அலங்கரிக்கப்பட்டு உயர்ந்த பூமாலைகளுடன் சர்வ ஆபரணங்களுடன் வரதகஸ்தத்தாலும் மற்றொரு திருக்கையான அபயகஸ்தத்தை நமக்கு காண்பித்துக் கொண்டு கண்ணனான என்னை சரணடைந்தவர்களுக்கு எந்தவிதமான குறையும் இல்லை என்று காட்டக்கூடிய திருக்கோலத்தில் ஒரு பக்கம் உற்சவமூர்த்தியான இந்த சுவாமி கண்ணன் என்ற திருநாமத்துடன் இங்கு உற்சவராக அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக பகவான் இங்கு காட்சியளிக்கின்றான். மூலவர் வேணுகோபாலன் கிருஷ்ணசுவாமி, உற்சவரோ ஸ்ரீகிருஷ்ணன். அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அழகாக சிறிய சிறு நாச்சியார்கள் ஸ்ரீதேவி பூதேவி. அதற்கு பக்கத்தில் நாம் தரிசனம் செய்து கொண்டிருப்பது இங்கு பிரத்யேகமாக அமைந்திருக்கக்கூடிய ருக்மிணி தாயாருடைய உற்சவமூர்த்தியை நாம் தரிசிக்கின்றோம். ருக்மிணி தாயாரும் அழகான திருமாங்கல்யங்கள், திவ்ய ஆபரணங்கள் இவற்றை சார்த்திக் கொண்டு நம்மை அழைத்து அபயஹஸ்தத்துடனும் வரத ஹஸ்தத்துடனும் நமக்கு திவ்ய சேவையை வாரி தன்னுடைய கருணையோடு ஐஸ்வர்யத்தையும் அளிக்கக்கூடிய திவ்யமான வைபவம். இந்த தாயாருடைய திருச்சன்னதியிலே இங்கு யாருக்காவது விவாகமாகவில்லை என்றால் கல்யாணம் நடக்க வேண்டியவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து இங்கு அர்ச்சனை செய்யும் போது அந்த திருக்கல்யாணமானது உடனே இங்கு ஏற்பாடாடுகின்றது என்ற ஒரு பெரிய நம்பிக்கையானது இங்கே இருக்கின்றது. இந்த திவ்ய சுவாமியினுடைய இந்த உற்சவமூர்த்தியினுடைய அலங்காரங்களை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நாம் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடியது ஒன்று. இன்றைய தினம், அதாவது 23ஆம் தேதி இங்கு பிரம்மோற்சவமானது காலை ஆரம்பிக்கப்பட்டு நேற்று துவஜாரோகத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட பிரம்மோற்சவத்தில் இன்று அம்சவாகனத்திலும் இரவு சிம்ம வாகனத்திலும் பகவான் காட்சியளிக்க இருக்கின்றார். நாளை காலை பகவானுக்கு இங்கே திவ்யமான கருட சேவையானது நடக்க இருக்கின்றது. இந்த உற்சவமூர்த்தி கண்ணனாக இங்கு நாராயணியத்தை சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றான். என்ன பொருத்தம்! நாராயணியத்தை அந்த கண்ணன் குருவாயூரப்பனாக அங்கு தலையசைத்து கேட்டான். நமக்கோ பவழக்கார தெருவிலே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியான கண்ணன் நாராயணியத்தின் இந்த பகுதியை தன்னுடைய பிரம்மோற்சவத்தின் குதூகலத்தோடு தானும் ஆனந்தத்தோடு கேட்க கண்ணுக்கு திவ்ய தரிசனத்தோடும்
காதுக்கு இனிமையான நலம் தரும் நாராயணியத்தோடும் நாம் எல்லாம் பாக்கியசாலிகள் என்றோ சொல்ல வேண்டும். நாராயணியத்தை நாம் சிந்தித்தோமேயானால் கொம்பு முளைத்த தேங்காயினுடைய பெருமையை அறிந்து ஸ்ரீவேலி வரக்கூடிய சுவாமியினுடைய நாம சங்கீர்த்தனத்துடன் கொடிக்கம்பத்திலே பகவானுடைய திவ்ய சன்னதிக்கு நுழைவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு வலது பக்கம் சற்றே நோக்கினோமேயானால் நமக்கு வினோதமான ஒரு காட்சி, எந்த ஆலயத்திலேயும் நாம் பார்க்காத ஒரு காட்சி குருவாயூர் கஷேத்திரத்தில். அது என்ன? ஒரு பெரிய வெங்கல உருளையானது வைக்கப்பட்டுள்ளது. அந்த வெங்கல உருளையிலே பல அழகான குந்து மணிகள் சிறு சிறு மணிகளாக ஆயிரக்கணக்கிலே அங்கு பரப்பப்பட்டு இருக்கின்றது. அந்த குந்துமணிகள் பரப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சுவாமியை தரிசனம் செய்வதற்கு முன் அந்த உருளி, அதாவது அந்த பாத்திரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று ஏதாவது நாணயங்களை அவனுக்கு காணிக்கையாக அந்த குந்துமணியிலே சமர்ப்பணம் செய்துவிட்டு தன்னுடைய குழந்தைகளை முதலில் அந்த குந்துமணியை 2 கைகளாலும் அலப்ப சொல்லி தாங்களும் அலப்பி கிருஷ்ணா என்று அவனுடைய சன்னிதானத்தை நோக்கி கும்பிட்டு அவனை வணங்கி அவனுடைய அந்த கர்ப்ப கிரகத்திற்குள் செல்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். இந்த நடைமுறை எதற்கு? மகாவிஷ்ணுவனுடைய சன்னதியிலே ஒரு குந்துமணி எதற்கு? நாணயத்தை பரப்பி எதற்காக எல்லாரும் அதை அலப்பிக்கொண்டு அப்புறம் உள்ளே செல்கிறார்கள்? இந்த கேள்வியெல்லாம் நாம் மனக்கண்ணால் இந்த ஒரு காட்சியை நினைக்கும் போது நமக்கு நினைவுக்கு வருகின்றது. இதற்கு பின்னால் ஒரு திவ்யமான குருவாயூரப்பன் மகிமை மற்றொன்று உள்ளடங்கிய அழகான ஒரு சரித்திரத்தை இங்கு இருக்கக்கூடிய மேல் சாந்தி நமக்கு கூறினார். அதாவது இந்த குந்துமணியை இங்கு வரவழைத்ததே பரம ஏழையான ஒரு 92 வயது முதிர்ந்த மூதாட்டி, அவளுடைய பக்திக்காக இது ஏற்பட்டதாம். அது என்ன கதை? எல்லாம் குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் தானே. குருவாயூரில் வாழ்ந்த 92 வயது நிரம்பிய தள்ளாத ஒரு மூதாட்டி, கிட்டத்தட்ட ராமாயண காவியத்தில் வந்த சபரியை நாம் நினைவு கொள்ளலாம். அவள் ராமனிடத்திலே பக்தி கொண்டவள் சபரி, இவளோ கண்ணிடத்திலே பக்தி கொண்டவள், குருவாயூர் கஷேத்திரத்திலே பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருபவள். ஆனால் இவளுக்கு ஏழ்மையான நிலை, இவளுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆசை, ஏதாவது ஒன்றை தினமும் குருவாயூரப்பனுக்கு நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும், சிறிய வஸ்துவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சமர்ப்பணம் செய்வதற்காக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வயதானவள் அந்த சிந்தனையோட அங்கு இருக்கக்கூடிய நாராயண சரஸில் தினமும் குளிப்பாளாம். தன்னுடைய ஸ்நானத்தை முடித்துவிட்டு கிழக்கு நடையில் வெளியில் இருந்தவாறே நாம் சுவாமியை தரிசனம் செய்யலாம் என்று குறிப்பிட்டோம் அல்லவா? அந்த சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய அந்த கிழக்கு நடையின் கோயிலுடைய வெளி தெருவிலே நின்று கொண்டு கிருஷ்ணா என்று கையை கூப்பி தன்னுடைய கையிலே குளத்திலிருந்து கோயிலுக்கு வருவதற்குள் என்ன கிடைத்ததோ அதை சமர்ப்பணம் செய்வாளாம். ஒரு சிறிய பழம் இருந்தால் அதை சமர்ப்பணம் செய்வாள், ஒரு பூ கிடைத்தால் அதை சமர்ப்பணம் செய்வாள். என்ன கிடைத்தாலும் இவளுக்கு காசு கொடுத்து வாங்குவதற்கு வசதி இல்லை, பரம ஏழை, தன்னுடைய ஜீவனத்தையே கோயிலிலே கொடுக்கக்கூடிய ஊட்டுச்சோறு என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணனுடைய பிரசாதத்தை தினமும் சாப்பிட்டு காலத்தை கழிப்பவள். அவ்வாறு ஒரு நாள் அவள் குளத்திலிருந்து ஸ்நானம் செய்துவிட்டு வந்த போது அவளுடைய காலிலே அழகான சிறிய குந்துமணியானது, குந்துமணி என்றால் நமக்கு தெரியும், கருப்பும் சிவப்புகுமாக சிறிய அளவிலே இருக்கக்கூடிய அதற்கு குந்துமணி. போது கூட தங்கத்தை நிறுப்பதற்காக அதனுடைய ஒரு அளவை, அந்த ஒரு வெயிட்டை தெரிந்து கொள்வதற்காக குந்துமணியால் நிறுத்து பார்ப்பது வழக்கம். அந்த குந்துமணி இவளுடைய காலிலே பட்டது. அதை எடுத்தால், கண்ணா இதை இன்றைக்கு உனக்கு சர்ப்பணம் செய்கின்றேன், இதையே உனக்கு அர்ப்பணமாக அளிக்கின்றேன் என்று அதை கிழக்கு நடையிலே தரையிலே வைத்துவிட்டு கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாள். இது அவளுடைய தினசரி வாடிக்கை, எது கிடைத்ததோ அதை வைத்துவிட்டு நகர்வது. அன்றைய தினம் குருவாயூரில் ஒரு பெரிய விசேஷமாம். அதாவது அந்த ஊருக்கு ராஜாவாக இருப்பவர் ஆனையிருத்தி கலபம் என்ற ஒரு பூஜையை செய்ய இருக்கின்றார். அதற்கு என்ன ஒரு பொருள் என்றால், அவர் குருவாயூரப்பனுடைய சன்னதிக்காக ஒரு யானையை தானமாக கொடுப்பதற்காக தீர்மானம் பண்ண தினம். யானையை கொடுப்பவர்கள் அங்கு யானையிருத்தி கலபம் என்று கூறுவார்கள். அதாவது கண்ணனை முழுவாக அந்த சந்தன காப்பில் அலங்காரம் செய்து யானையை ஜோடித்து யானையை ஊர்வலமாக 4 மாடவீதிகளிலும் பல உயர்ந்த வஸ்திரங்களை போர்த்தி
மேல தாளங்களுடன் அதை அழைத்து வந்து இந்த கிழக்கு நடையிலே எந்த இடத்தில் இந்த மூதாட்டி குந்துமணியை வைத்தாலோ அந்த இடத்திலே நிற்க வைத்து யானையை தானமாக கொடுப்பது என்பது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயமான ஒரு வழக்கம். ஆனால் அந்த யானையை அழைத்து வரும்போது அந்த தானம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய குந்துமணியை அங்கு இருப்பவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. அப்போது இந்த யானையானது அந்த குந்துமணியை மிதித்து விட்டதாம். இந்த மிதித்த மிதியில் யானை மிதித்தால் குந்துமணி என்ன ஆகும்? பொடி பொடியாகி விட்டது. யானையை உள்ளே அழைத்து சென்று பூஜைக்காக அழைத்து சென்றார்கள். அப்போது அங்கு பூஜை செய்யக்கூடிய மேல் சாந்தி குருவாயூரப்பனுடைய முகத்தை தரிசித்தாராம். சூரிய ஸ்பர்த்தி கிரீடமுர்த்வ திலகம் புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யா குலநேத்திரம் என்று எப்போதுமே கருணை மகழ்ந்த தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய அவனுடைய முகம் வாட்டமாக இருப்பதை பார்த்தார். குருவாயூரப்பனுக்கு ஏன் கலக்கம்? இந்த கலக்கம் நம்பூதிரிகளுக்கு பூஜை செய்யும் போது தெரிந்து விடுமா? அப்போது வெளியே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கின்றது. அதை கண்டுபிடிக்கும் வரை இவர்களுடைய பூஜையை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பூஜையை நிறுத்திவிட்டு வெளியே வந்தார் நம்பூதிரி. அப்போது குருவாயூரப்பன் அவருக்கு உணர்த்தினார், அந்த மூதாட்டியானவள் என்னிடத்தில் இந்த குந்துமணியை பக்தியோடு சமர்ப்பணம் செய்தாள். சமர்ப்பணம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதை தூக்கி எனக்கு சன்னதிக்கு நேராக காட்டி, இது மாத்திரமே கிட்டியுள்ள கிருஷ்ணான் நாராயணா என்ற பிரத்யக்ஷ தெய்வமே ஸ்வீகரிக்கன்னே என்று மலையாளத்தில், கிருஷ்ணா எனக்கு கிடைத்தது இதுதான், தயவு செய்து அன்பாக நான் இதை சமர்ப்பணம் செய்து கொள்வதை நீ எடுத்துக்கொள் என்று பக்தியோடு அவள் சமர்ப்பிப்பதை இந்த யானை மிதித்து விட்டதே, அதனால் இந்த யானை கூட எனக்கு தேவையில்லை என்று பகவான் நிராகரித்து விட்டாராம். யானையை தானம் செய்ய வந்த மகாராஜாவுக்கோ அதிர்ச்சி. யானையை தானம் செய்ய வந்த நம்மை விட கண்ணன் ஒரு குந்துமணியை வைத்த மூதாட்டியை பெரிதாக மதிக்கின்றானே, கண்ணனுடைய கருணை என்ன? உடனே இதற்கு தேவ பிரஷ்னம் என்று அந்த சன்னதியிலே பார்ப்பது வழக்கம். யாராவது ஒரு ஜோசியரை வரவழைத்து இதற்கு என்ன பரிகாரம் செய்வது? குருவாயூரப்பனுடைய கோபம் அடங்கி இந்த யானையை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான வழிமுறைதான் என்ன? அப்போது அந்த தேவ பிரஷ்னத்தில் அதற்கு ஒரு விடை கிடைத்தது. இந்த மகாராஜா பெரிய வெண்கல உருளையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதே போன்ற குந்துமணிகளை வாங்கி அதை சன்னதிற்கு முன்னால் வைத்து தான் நாணயங்களை சமர்ப்பணம் செய்து தன்னுடைய கையால் கண்ணன் 8வது பிறவியாக பிறந்ததால் அஷ்டமி திதியிலே இவன் வளர ஆரம்பித்ததால் 8 முறை அதை அலப்பி அலப்பி அவன் தானமாக செய்தானே. ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதாக கண்ணன் அந்த பரிகாரத்திலே கூறினான். மகாராஜா மகிழ்ச்சியுடன் பெரிய வெண்கல உருளையை வாங்கி அதில் ஆயிரக்கணக்கில் குந்துமணிகளை நிரப்பி யானைக்கு முன்னால் அதை வைத்து நாணயங்களை சமர்ப்பணம் செய்து அதை அலப்பி அலப்பி பகவானுக்கு தானமாக கொடுத்தானாம். குந்துமணியோடு அவன் கொடுத்த யானையையும் கண்ணன் பரமானந்தத்தோடு ஏற்றுக்கொண்டான். அப்போது கண்ணனுடைய திருக்குறளானது அசிரீதியாக குருவாயூர் கோயிலுக்குள்ளே ஒலித்ததாம். இந்த மகாராஜா அர்ப்பணம் செய்த இந்த ஒரு உருளையும் குந்துமணியையும் இன்றோடு நீங்கள் இந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டாம். நாம் குருவாயூர் கஷேத்திரத்தில் வரப்பிரசாதியான கடவுளாக குடிகொண்டிருக்கும் வரை இந்த பாத்திரமும் குந்துமணியும் இங்கேயே இருக்கட்டும். யார் குருவாயூருக்கு வந்தாலும் நாராயண சரஸில் குளித்து என்னை தரிசனம் செய்வதற்காக கர்ப்ப கிரகத்தை நோக்கி நுழையும் முன் கொடிக்கம்பத்திற்கு பக்கத்தில் இந்த உருளையை வைக்கட்டும். என்னை தரிசனம் செய்ய வரும் முன் இந்த குந்துமணிகளிலே தங்களால் முடிந்த நாணயங்களை சமர்ப்பித்து இதை 8 முறை அலப்பிவிட்டு வந்தால் அவர்கள் செய்த பாவங்களை போக்குகின்றேன். அது மட்டுமல்ல, அவர்கள் தாங்கள் எடுத்து வரக்கூடிய சிறிய குழந்தையை முதலில் அந்த குழந்தையினுடைய பிஞ்சு கையில் நாணயங்களை கொடுத்து குழந்தை கையால் அலப்ப சொன்னால் அதற்கு நல்ல படிப்பை தருகின்றேன், ஐஸ்வர்யங்களை அளிக்கின்றேன் என்று சிறிய குந்துமணியாக இருந்தால் கூட இதற்கு பின்னால் குருவாயூரப்பனுடைய மகிமை அடங்கிய பெரிய திவ்ய சரித்திரம் இருக்கின்றதே என்று நாமும் நாணயங்களுடன் 8 முறை அந்த குந்துமணியை அலப்பிவிட்டு மானசீகமாக அஷ்டமியில் அவதரித்த கண்ணனை தரிசிக்க உள்ளே நுழைவோமா?